வளரக்கூடிய செடி ஃபாரின்ல வளருமானா இல்ல. அங்க வளரக்கூடிய ஒரு செடி இங்க அடாப்ட் ஆகி வளருமானா வளராது. அப்போ நிலத்திற்கு நிலம் எல்லாமே மாறுபடும். அதனாலதான் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் அடிப்படையில முதல் விஷயமா நிலம் அப்படின்ற ஒண்ணு எடுத்து வச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 பிரிச்சு வச்சாங்க. அது குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த நிலமும், அடுத்து முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை அப்படின்னா வறட்சியான பாலைவன பூமி. இந்த 4 நிலங்களும் தன் நிலையிலிருந்து மாறும்போது அதை பாலை நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நிலங்களுக்கும் வேறு வேறு மாதிரியான வாழ்வியல் முறை தான் ஒத்து வரும். ஒரு நிலத்தில் இருக்கவங்களுக்கான வாழ்வியல் முறை இன்னொரு நிலத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமா ஒத்து வராது. ஒவ்வொரு நிலத்தில் வாழ்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான நோய் வருதுன்றாங்க. இப்போ குறிஞ்சியில வரக்கூடிய நோய் வேற, மலையும் மலை சார்ந்த நிலத்துல வாழ்றவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வேற, அவங்க எடுத்துக்க வேண்டிய மூலிகைகள் வேறு, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை வேறு, அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறு.